அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு எப்படி போச்சு? எல்லாம் ரம்ஜானுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி ரம்ஜான் போச்சு? அதர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரம்ஜானுக்காக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தாங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுக்கு கொடுத்தேன்ப்பா இன்றைக்கி, அதனால தான் தைரியமாக கேட்குறேன். இன்றைக்கி காலையில் இந்த ஸ்வீட்லாம் செஞ்சு மேல் வீடு கீழ் வீடெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் மதியானம் வேலை இது. எனக்கு இந்த அடுப்பு பற்ற வைக்க தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த சிலிண்டர் மாட்டை சுத்தமாக வராது. பயந்து ஃபஸ்ட் டைம் இது நானே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நானே பிரியாணி செய்கிறது. இல்லைனா எப்பயுமே எங்கள் தங்கச்சி வீட்டில் இல்லை எங்கள் அம்மா எல்லாமே சேர்ந்து செய்வோம். இந்த தடவை நானே தனியாக செஞ்சதுனால கொஞ்சம் அந்த சிலிண்டர் மாட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா வேலையுமே நானே முடிச்சிட்டேன். சீக்கிரமாக கடகடன்னு முடிச்சு வச்சுட்டு சரி சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ நாள் தான் பயந்து இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு ஒரு வழியாக. ஏன்னா இந்த சமையல் வீடெல்லாம் எடுக்க முடியல, சும்மா அப்பப்போ எடுத்து. அப்பயும் என் பையன் கேட்குறான், இந்த ரணகலத்துலேயும் உங்களுக்கு இந்த வீடியோ தேவையா அப்படின்னு. இல்லைடா, நம்மளை நம்பி ஒரு 1500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு காட்டணும் இல்லையான்னு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு குட் நியூஸு. 500 சப்ஸ்கிரைபுக்கு ஒரு வீடியோ போடுவேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு 500 வந்தாங்க, அப்புறம் 1000 வந்தாங்க, இன்றைக்கி 1500 பேர் வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி இப்படி தான் போச்சு. காலையில் டிஃபனு, மதியானம் இந்த பிரியாணி, இங்கே ஒரு 3 வீடு, அங்கே கடை வச்சுருக்காங்களா அந்த ஓனர் வீடு, அப்புறம் தம்பியோட ஃப்ரெண்டு வீடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு பங்கு விட்டுட்டு நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். நான் தான் ட்ரெஸ்ஸு தைக்கலன்னு பாப்பா கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு பக்ரீத்துக்கு தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கே ஒரு டவுட்டு, நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, ஏன்னா 4 பேருக்கு கொடுக்குறது நல்லா இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடுமேன்னு நினச்சிட்டு பயந்து அல்லா என் மானத்தை காப்பாற்று அப்படின்னு நினச்சிட்டு பிஸ்மில்லான்னு அடுப்பு பற்ற வச்சேன். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பசங்களும் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரும் சொன்னாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி எங்கள் ரம்ஜான் இப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? பாய் வீட்டு பிரியாணிலாம் இங்கேருந்து வந்துச்சா இல்லையான்னு எல்லாம் கமெண்டில் மறக்காமல் சொல்லணும். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.